உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழுகையில் ஈடுபடும் ஒவ்வொரு இஸ்லாமியரையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறது கருப்பு நிற துணியால் மூடப்பட்டுள்ள இந்த புனித கட்டடம். புவியியல் எல்லைகள் பிரிந்திருந்தாலும் கால மண்டலங்கள் மாறினாலும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை கிப்லா என்ற ஒற்றை நேர்கோட்டில் இணைத்து வைத்திருக்கும் மையப்புள்ளிதான் காபா. கருப்பு நிற துணியால் பொருத்தப்பட்ட இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தின் திசையை நோக்கித்தான் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய மக்கள் ஒரே நேரத்தில் தலை வணங்குகின்றனர். கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களின் வாழ்நாள் ஆன்மீக தேடலின் மையப்புள்ளியாக விளங்கும் காபாவை வெளிப்புறத்திலிருந்து தொட்டு வணங்கினாலும் அதற்குள் அவ்வளவு எளிதில் யாராலும் நுழைந்துவிட முடியாது. காபா அமைந்துள்ள மெக்கா நகருக்குள் இஸ்லாமியர்களை தவிர்த்து மாற்று மதத்தினர் அனுமதிக்கப்படுவதில்லை. இப்படி பல நூற்றாண்டுகளாக தீவிரமாக ரகசியம் காக்கப்படும் காபாவிற்குள் உண்மையில் என்னதான் இருக்கிறது? அதன் வரலாற்று பின்னணி என்ன? இஸ்லாமுக்கு முந்தைய காலகட்டத்தில் அரேபிய பழங்குடியினர் கடவுளை வழிபட பல சிலைகளை வைத்து இங்கு வழிபட்டு வந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. கிபி 630ஆம் ஆண்டு மெக்காவிற்கு முகமது நபி திரும்பிய போது காபாவில் இருந்த சிலைகளை அகற்றி அதை சுத்தப்படுத்தி ஏகதெய்வ வழிபாட்டு தலமாக அவர் மாற்றியதாக கூறப்படுகிறது. இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அதன் அடித்தளங்களை எழுப்பிய தருணம் உட்பட பலமுறை காபா குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்று தொடங்கி தற்போது வரை தெய்வீக கட்டளையை நிறைவேற்றவும் ஆன்மீக ஒற்றுமையின் அடையாளமாகவும் இஸ்லாமியர்கள் காபாவை நோக்கி புனித பயணம் மேற்கொள்கின்றனர். அரபு மொழியில் கனசதுரம் என பொருள்படும் காபா மெக்காவில் உள்ள பிரம்மாண்ட மசூதியான மஸ்ஜித் அல் ஹராமின் மையத்தில் அமைந்துள்ளது. சுமார் 43 அடி உயரமும் 42 அடி நீளமும் 36 அடி அகலமும் கொண்ட கனசதுர கட்டடம் தான் காபா. காபாவின் வடகிழக்கு சுவரை உற்று நோக்கினால் தரையிலிருந்து 6.5 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்ட கதவு மின்னும். 280 கிலோ தூய தங்கத்தை கொண்ட இந்த கதவு 6 அடி அகலம் கொண்டது. இந்த பிரம்மாண்ட காபா கதவுகள் வருடத்திற்கு 2 முறை சடங்கு ரீதியிலான தூய்மை பணிகளுக்காக திறக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கும் சாதாரண யாத்திரிகர்களுக்கும் காபாவின் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. சிறப்பு நிகழ்வுகளின் போது முக்கிய மத தலைவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் ஓர் அரிய கௌரவமாக கருதப்படுகிறது. இது தவிர பராமரிப்பு பணிகளுக்காக குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இவ்வளவு கட்டுப்பாடு நிறைந்த காபாவின் உட்புறம் மிக எளிமையாகவே காட்சியளிக்கும். காபாவின் மேற்பரப்பை 3 மரத்தூண்கள் தாங்கியுள்ளன. மேல் பகுதிக்கு செல்ல ஒரு படிக்கட்டும் இருக்கிறது. அங்கிருந்து சில விளக்குகளும் தொங்க விடப்பட்டுள்ளன. தரை மற்றும் சுவர்களில் பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. காபாவின் உட்புறத்தில் உள்ள சுவர்களை அலங்கரிக்கும் துணிகள் சிவப்பு, பச்சை மற்றும் அடர் நீல நிறங்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதே காபாவின் வெளிப்புறத்தில் தென்கிழக்கு மூலையில் கருப்பு நில கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. ஆதாம் ஏவாள் காலத்தின் போது வானிலிருந்து இந்த கல் விழுந்ததாக நம்பப்படும் நிலையில் இதனை இஸ்லாமியர்கள் பலர் தொட்டு முத்தமிட்டு வணங்குகின்றனர். இது பாவங்களுக்கான பரிகாரமாகவும் நம்பப்படுகிறது. வரலாற்றின்படி இந்த கருங்கற்கள் தாக்குதல், கடத்தல் போன்ற பல சோதனைகளால் உடைந்துள்ளன. அப்படி உடைந்த இந்த கருங்கற்களின் 8 துண்டுகள் தற்போது மெழுகு பசையுடன் காபாவில் பதிக்கப்பட்டுள்ளன. புனிதமிக்கதாக கருதப்படும் காபாவை பாதுகாக்கவும் கௌரவிக்கவும் அழகுபடுத்தவும் கிஸ்வா எனப்படும் பிரம்மாண்ட கருப்பு பட்டு துணியால் அதனை மூடி வைக்கின்றனர். சுமார் 47 வெவ்வேறு துணிகளால் உருவாக்கப்படும் கிஸ்வா காபாவின் சுவர்களில் 2/3 பங்கு உயரமும் சுமார் 37 அங்குலம் அகலமும் 154 அடி நீளமும் கொண்டது. ஹஜ் யாத்திரையின் போது ஏராளமான யாத்ரீகர்கள் காபாவை தொட்டு வணங்குவதை வழக்கமாக வைத்திருப்பதால் அவை சேதப்படாமல் இருக்க கீழிருந்து பல மீட்டர் அவை உயர்த்தப்பட்டுள்ளன. காபாவின் கதவுக்கு மேலே சிதாரா அல்லது புர்கு என அழைக்கப்படும் ஒரு திரை தொங்குகிறது. இது கிஸ்வாவின் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட பகுதியாகும். 670 கிலோ எடை கொண்ட கிஸ்வாவில் குரான் வசனங்களும் சொற்றொடர்களும் எம்ப்ராய்டரி செய்யப்பட்டுள்ளன. இவை ஏறத்தாழ 120 கிலோ தங்க நூல் மற்றும் 120 கிலோ வரையிலான வெள்ளி நூல்களால் நெய்யப்படுகின்றன. இந்த துணியை தயாரிப்பதற்காக இந்திய மதிப்பில் சுமார் 60 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கிஸ்வா ஆண்டுக்கு ஒரு முறை புதிய இஸ்லாமிய ஆண்டை குறிக்கும் விழாவில் மாற்றப்படுகிறது. பழைய கிஸ்வா அகற்றப்பட்டு மீண்டும் தயாரிக்கப்பட்ட தொழிற்சாலைக்கு அனுப்பப்பட்டு அதில் உள்ள குரான் வசனங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி வேலைப்பாடுகள் வெட்டி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் அருங்காட்சியகங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படுவதுடன் அரசாங்க அதிகாரிகள், அமைப்புகள் மற்றும் சவுதி அரேபியாவால் அங்கீகாரம் பெற்ற வெளிநாட்டு தூதரகங்களின் பிரதிநிதிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி பல நூற்றாண்டுகளை கடந்து பல மன்னர்களால் காபா அமைந்துள்ள மஸ்ஜித் அல் ஹராமின் மசூதி விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதனை நோக்கி உலகின் மூலை முடுக்குகளிலிருந்து வருடந்தோறும் யாத்ரீகர்கள் ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். நம்பிக்கை, ஒற்றுமை, பக்தி மற்றும் இறை நெருக்கத்தின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் நூற்றாண்டுகள் கடந்தும் காபாவை நோக்கிய ஆன்மீக பயணம் இன்னும் முடிவடையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.